Hello friends, this is your Yoga Anandam, biology lecturer from Edall Academy YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன்ற டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கேமெட்டோஜெனிசிஸ் அண்ட் மென்சுரல் சைக்கிள் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன்ற டாபிக் வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாபிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி those watching our YouTube channel, you are requested to like, subscribe and share to your friends. இந்த டாபிக்கை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் கால்ட் அஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம் நம்ம. டியூரிங் கேமெட்டோஜெனிசிஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் வந்து எங்க போயிட்டு ஃபியூஸ் ஆகுது. The fusion of male and female gamete is called as fertilization. During copulation, semen released by penis into the vagina, the female reproductive systemல ரிலீஸ் ஆகுது. இதுக்கு வந்து இன்செமினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ரிலீஸ் பண்ணியாச்சு. தென் த்ரூ வெஜைனா, cervical canal, யூட்ரஸ், isthmus எங்க போயிட்டு அது செட்டில் ஆகுதுன்னு பாருங்க. ஆம்பலா ரீஜியன்ல, இட் இஸ் காமன்லி கால்ட் அஸ் ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆம்பலா ரீஜியன்ல போயிட்டு ஸ்பெர்ம் வந்து செட்டில் ஆகுது. அதே போல ஓவம் ஆன் 14th டே ஓவம் வந்து ஓவரியில இருந்து ஃபெலோப்பியன் டியூப்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் அது எது கலெக்ட் பண்ணுது? ஓவம் ஃப்ரம் ஓவரி என்ன பார்ட் கலெக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபெலோப்பியன் டியூப்ல இருக்கிற ஃபிம்ப்ரியன்ற பார்ட் வந்து அதை ரிசீவ் பண்ணுது. தென் த்ரூ இன்ஃபண்டிபுலம் ஆம்பலா ரீஜியனை ரீச் ஆகுது. இந்த ஆம்புலா ரீஜியன்ல தான் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து மீட் பண்ணுது. தட் இஸ் ஜெனரலி கால்ட் அஸ் ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன். அந்த ரீஜியன்ல தான் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்றோம் நம்ம? ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் ஃபர்டிலைசேஷன்? Fusion of sperm with ovum is called as fertilization. So this process taken place in which part? Ampullary isthmic junction of fallopian tube. Fertilization எங்க நடக்குது? ஆம்புலரி இஸ்தமிக் ஜங்ஷன் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப்ல நடக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபர்டிலைசேஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி இஃப் த ஓவம் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் சைமல்டேனியஸ்லி. இப்போ எக் அண்ட் ஸ்பெர்ம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சைமல்டேனியஸாக வந்து அட் எ டைம், ஸோ மேபி வந்து வித்தின் 1 day ஒரு 48 hours ரெண்டும் வந்து கரெக்டாக மீட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். Because of the sperm வந்து maybe வந்து live around 72 hours, but egg can be maybe ஒரு 48 hours வரைக்கும் தான் அது வந்து அந்த ஆம்புலா ரீஜியன்ல இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதுக்குள்ள வந்து எக்கும் ஸ்பெர்மும் மீட் பண்ணாக்கா வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அதனால வந்து எல்லா கப்புலேஷன்ஸுமே வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்காது. ஸோ ஆல் கப்புலேஷன் do not lead to fertilization and pregnancy. அந்த கரெக்ட் டைம்ல ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ணா மட்டும்தான் ஆன் 14th டே அப்படின்னாக்கா வந்து அந்த 14th டேலேருந்து 15th 16th டேக்குள்ள வந்து இந்த ஸ்பெர்மும் எக்கும் மீட் பண்ணா மட்டும்தான் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அதனால வந்து எல்லா கப்புலேஷனுமே வந்து ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபர்டிலைசேஷன் நடந்துரும், அதுக்கு அடுத்து வந்து பிரெக்னன்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஸ்பெர்ம் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் ஜோனா ஃபெலிசிடா. உங்களுக்கு தெரியும் எக்கோட அவுட்டர் மெம்பரேன் என்ன பார்த்தோம் நம்ம? ஜோனா ஃபெலிசிடா. செகண்டரி ஊசைட்டோட அவுட்டர் மெம்பரேன் ஜோனா ஃபெலிசிடா. ஸ்பெர்ம் ஃபர்ஸ்ட் வந்து எந்த எக்கோட எந்த பார்ட்டை வந்து டச் பண்ணதுன்னு பாருங்க, ஜோனா ஃபெலிசிடா. இட் இன்டியூசஸ் அந்த ஸ்பெர்ம் அந்த எக் மெம்பரேனை டச் பண்ணும்போது அது இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நடக்குன்னு சொல்றாங்க அந்த எக் மெம்பரேன்ல. ஸோ தட் பிளாக் த என்ட்ரி ஆஃப் அடிஷனல் ஸ்பெர்ம்ஸ். So zona felicida can allow only one sperm. Just imagine. Sometime in case சரி ஓகே இப்போ 2 ஸ்பெர்ம் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க ட்வின்ஸ், வேற ஒன்றும் பெருசா நடக்காது. ஓகே, ஸோ நேச்சுரலி வந்து the zona felicida can allow the entry of only one sperm. Sometime maybe வந்து 2 sperms 3 sperms கூட எக்குள்ள என்டர் ஆகும். that means secondary oocyte குள்ள என்டர் ஆகும். The secretion of acrosome. இப்போ ஸ்பெர்மோட ஹெட்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். acrosome இருக்கு. acrosome is made up of Golgi apparatus, vesicles of Golgi apparatus.
இந்த அக்ரோசோம் வந்து ஒரு லைட்டிக் என்சைம் வந்து செக்ரீட் பண்ணும். இந்த லைட்டிக் என்சைம் ஜோனா பெலுசிடா மெம்பரேனை டிஸ்இன்டகிரேட் பண்ணி ஸ்பெர்ம் வந்து எக்குக்குள்ள என்டர் ஆகுது. Acrosome help sperm enter into egg cytoplasm via zona pellucida and plasma membrane. Egg oda inner membrane என்னது plasma membrane. So this causes second meiotic division. Once the sperm வந்து எக்குக்குள்ள என்டர் ஆன பிறகுதான் வந்து இந்த எக்ல வந்து செகண்ட் மியாசிஸ் நடக்குது. கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அப்போ அன்ஃபர்டிலைஸ்டு எக்ல இருந்து ஒரே ஒரு போலார் பாடி தான் ஃபார்ம் ஆகும். ஃபெர்டிலைசேஷன் நடந்தா மட்டும்தான் செகண்ட் போலார் பாடி ஃபார்ம் ஆகும். அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். This cause second meiotic division of secondary oocyte to form ovum, that is called as oocyte, and second polar body. So இப்ப கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இங்க क्वेश्चन எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து 100 அன்ஃபெர்டிலைஸ்டு எக்ல இருந்து எவ்வளவு போலார் பாடிஸ் ஃபார்ம் ஆகுது, 100 ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ்ல இருந்து எவ்வளவு போலார் பாடிஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்கலாம். 100 அன்ஃபெர்டிலைஸ்டு எக் அப்படின்னாக்க வந்து 100 போலார் பாடிஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் போலார் பாடி மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஃபெர்டிலைசேஷன் நடந்தாதான் செகண்ட் போலார் பாடி ஃபார்ம் ஆகும். அப்போ 100 ஃபெர்டிலைஸ்டு எக்ல இருந்து எவ்வளோ போலார் பாடிஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வந்து 200 போலார் பாடிஸ் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் போலார் பாடி 100, செகண்ட் போலார் பாடி 100. ஸோ அதனால இந்த லைனை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. Haploid nuclei of sperm and ovum fuse together form diploid zygote. So what is the result of fertilization? Fusion of male and female gamete is called as fertilization அப்படின்னு சொல்றாங்க. சரி, fertilization நடந்துருச்சு, zygote ஃபார்ம் ஆயிடுச்சு. Then what will happen? Zygoteல வந்து ஃபர்தரா என்ன டிவிஷன் நடக்குது பாருங்க. மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் முடிஞ்ச உடனே 2 செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. And second mitosis 4 cells, third mitosis 8 cells form ஆகுது. Then 8 cells ல இருந்து 16 cells form ஆகுது. Okay, zygote undergoes continuous mitosis cell division. As a result 2 cells, 4 cells, 8 cells, 16 daughter cells னு form ஆகுது. இந்த 16 cell ஸ்டேஜ்க்கு என்ன சொல்றாங்க பாருங்க, blastomeres. After fertilization zygote undergoes repeated mitotic cell division. அதுல 16 celled ஸ்டேஜ்க்கு என்ன சொல்றாங்க, பிளாஸ்டோமியர் அப்படின்னு சொல்றாங்க. The embryo with 8 to 16 blastomere is called as morula. இங்க 8ல இருந்து 16 செல்ஸ் இருக்கிற பிளாஸ்டோமியர்ஸ் பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா morula அப்படின்னு சொல்றாங்க. அதையும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ morula வந்து ஃபர்தரா கண்டினியூஸா டிவைட் ஆகுது. டிவைட் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது, பிளாஸ்டோசிஸ்ட். morula undergoes continuous state of cell division. As a result blastocyst ஃபார்ம் ஆகுது. Then next என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்க. இந்த பிளாஸ்டோமியர்ல இருந்து பிளாஸ்டோமியர் in the blastocyst are arranged into an outer layer. இங்க எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, பிளாஸ்டோமியர்ஸ் இந்த பிளாஸ்டோசிஸ்ட்ல பிளாஸ்டோமியர்ஸ் வந்து எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு, அவுட்டர் லேயரா ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, that outer layer is called as, that is differentiated into, இந்த பிளாஸ்டோமியர்ல வந்து 2 லேயர் ஃபார்ம் ஆகுது. outer layer is called as trophoblast and inner cell mass form ஆகுது. inner group of cells வந்து cell mass னு சொல்றாங்க. so blastomere இந்த blastocystல வந்து 2 லேயர் ஃபார்ம் ஆகுது. அதுல outer layer வந்து trophoblast னு சொல்றாங்க. inner group of cells வந்து cell mass அப்படின்னு சொல்றாங்க. okay, so இது இதோட அட்டாச் ஆயிருக்கு. inner cell mass attached to trophoblast. சரி, trophoblast, what is the function of trophoblast? The trophoblast layer gets attached to endometrium. During implantation, the zygote embryoவா transform ஆகும். இந்த embryo வந்து யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகும்போது, யூட்ரஸை ரீச் ஆகும்போது அந்த யூட்ரஸோட இன்னர் லைனிங் லேயர் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்றோம். இந்த எண்டோமெட்ரியமோட எப்படி இது பைண்ட் ஆகுது அப்படின்னா with the help of trophoblast. கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ட்ரோபோபிளாஸ்ட் வந்து எம்ப்ரியோ வந்து எண்டோமெட்ரியமோட அட்டாச் பண்ணுது. the inner cell mass என்ன ஃபார்ம் பண்ணுது, inner cell mass differentiated into 3 germ layers. outer ectoderm, middle mesoderm and inner endoderm னு 3 layers ஃபார்ம் ஆகுது. இந்த 3 லேயர்ஸ்ல இருக்கிற செல்ஸ் தான் நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். each and every cell is responsible for organ formation. the organism நம்ம பாடியோட ஒவ்வொரு ஆர்கன் சரியா டெவலப் ஆகுதா இல்லையா அப்படின்னு
அந்த ஃபேட்டை டிசைட் பண்றது இந்த ஜெர்ம் லேயர்ஸ்ல இருக்கிற செல்ஸ் தான். ஒவ்வொரு செல்லும் வந்து ஒரு ஆர்கனை ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதனால இது என்ன சொல்றோம் நம்ம ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த 3 layer structure called as gastrula. This inner cell mass divided into 3 germ layers சொல்றோம். அந்த 3 layer structure பேர் என்ன சொல்றாங்க? gastrula அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஓவரால் diagrammatic representation பாத்தீங்கன்னாக்க வந்து கொஞ்சம் நீங்க clear understand பண்ணிக்கலாம். After attachment, the uterine cells divide rapidly and cover the blastocyst. As a result, the blastocyst becomes embedded in the endometrium. This is called as implantation. Fertilization எங்க நடக்குது? 14th day ovary-ல இருந்து secondary oocyte fallopian tube-க்கு transfer ஆகுது. Then இந்த ampulla region-ல வந்து fertilization நடக்குது. கரெக்டா எக்கும் ஸ்பெர்மும் மீட் பண்ணுச்சுன்னா then it undergoes mitosis cell division, cleavage ன்னு சொல்றோம். Okay, what is the result of fertilization? Zygote. பாருங்க, zona pellucidaவை disintegrate பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் எக்குக்குள்ள என்டர் ஆகுது. say result இங்க வந்து second polar body and oocyte form ஆகுது. then fertilization நடக்குது. then 2-celled, 4-celled, 8-celled and 16-celled stage transform ஆகுது. The 16-celled stageல வந்து இந்த outer trophoblast and inner cell mass வந்து differentiate ஆகுது. Okay, இந்த trophoblast வந்து uterus ரீச் பண்ண உடனே இந்த trophoblast தான் வந்து endometrium ஓவரியோட inner lining லேயரோட அட்டாச் ஆகுது. That is called as implantation அப்படின்னு சொல்றாங்க. So இங்க சில questions கொடுத்திருக்காங்க பாருங்க. Fertilization occurs in fertilization எந்த region-ல நடக்குது? Fundus region of uterus, middle of ovaria, ampullary ischemic junction of oviducta. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் fertilization எங்க நடக்குது? ampulla region, ampullary ischemic junction-ல நடக்குது. Next பாருங்க, sperm enter into ovum by the help of secretions from sperm. How does sperm enter into ovum? ஸ்பெர்மோட ஹெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா நம்ம மைட்டோகாண்ட்ரியா இருக்கா, அக்ரோசோம் இருக்கா, ரைபோசோம் இருக்கா, சென்ட்ரியோல் இருக்கா. அக்ரோசோம், the acrosome made up of vesicles of Golgi apparatus secrete lytic enzyme. இந்த lytic enzyme தான் வந்து zona pellucida, egg membrane zona pellucidaவை disintegrate பண்ணிட்டு ஸ்பெர்ம் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, the embryo with 8 to 16 celled blastomere is called. உங்களுக்கு தெரியும் இந்த 8 to 16 celled stage என்னன்னு பார்த்தா நம்ம மொருல்லா. பிளாஸ்டோமியர் அப்படின்னாக்கா 16 celled stage. மொருல்லானா 8 to 16 celled, 16 blastomere called as மொருல்லா அப்படின்னு பார்த்தோம் நம்ம. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, another important topic என்ன பாருங்க. இப்ப ஃபர்டிலைசேஷன் நடந்துருச்சு. ஃபர்டிலைசேஷன் நடந்து எக்கும் வந்து ஃபர்டிலைஸ்டு எக்கும் வந்து எங்க ரீச் ஆயிடுச்சு? யூட்ரஸ் ரீச் ஆயிடுச்சு, இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு. Then what is the next process அப்படின்னு பார்த்தீங்கன்னா pregnancy and embryonic development. Once the fertilized egg, that is embryo reached uterus, there it undergoes further developmental process. So அப்போ pregnancy and embryonic development பத்தி பார்க்கலாம் பாருங்க. pregnancy நார்மலா வந்து எத்தனை மந்த் அப்படின்றதெல்லாம் இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் நம்ம. எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸ்க்கு வந்து அந்த pregnancy period வந்து ஒரே டைம் டியூரேஷன் கிடையாது. So after implantation, இந்த trophoblastல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்க, finger like projections ஃபார்ம் ஆகுது. that is called as chorionic villi. இப்ப அந்த எம்பிரியோ எங்க போயிட்டு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து யூட்ரஸ் ரீச் ஆயிடுச்சு. யூட்ரஸ் ரீச் ஆன உடனே இந்த ட்ரோபோபிளாஸ்ட்ல இருந்து finger like projections ஃபார்ம் ஆகுது. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? chorionic villi, which is surrounded by uterine tissue and maternal blood. So இந்த chorionic villi எதை வந்து கவர் பண்ணிருக்கு அப்படின்னா யூட்ரின் டிஷ்யூ, இந்த யூட்ரஸோட இன்னர் லைனிங் லேயரோட கனெக்ட் ஆயிருக்கு. அதோட இந்த மதரோட பிளட்டோட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இந்த கோரியானிக் வில்லி அண்ட் யூட்ரின் டிஷ்யூ ரெண்டும் ஒன்னா இன்டர்டிஜிட்டேட்டட் வித் ஈச் அதர் டு ஃபார்ம் பிளாசண்டா. கோரியானிக் வில்லி அண்ட் இந்த யூட்ரஸ்ல இருக்கிற டிஷ்யூ இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகுது? பிளசண்டா ஃபார்ம் ஆகுது. Placenta is the structural and functional unit between embryo and mother.
So placenta is a connective tissue between fetus and mother. Okay, then the placenta, through placenta தான் வந்து the food material everything transported to fetus. அதே போல fetus generate பண்ற metabolic waste எல்லாமே placenta, through placenta eliminated from the body. Placenta is connected to the embryo by an, how does the placenta is connected to embryo? With the help of umbilical cord அப்படின்னு சொல்லுவாங்க. So it transports substances to and from the embryo. ரெண்டு டைரக்ஷன்ல வந்து இது molecules வந்து transport பண்ணுது. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. The functions of placenta act as barrier between fetus and motherக்கும் the fetus இடையில வந்து இது வந்து ஒரு பேரியரா இருக்கு, connecting part. இது என்ன சப்ளை பண்ணுது, இது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சப்ளை ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் from mother to fetus. மதரோட பிளட்ல இருந்து ஃபீட்டஸ்க்கு வந்து என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ். அதே போல ஃபீட்டஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு, எக்ஸ்கிரீட்டிவ் வேஸ்ட் வந்து ஃபீட்டஸோட பாடியில இருந்து மதரோட பிளட்டுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதே போல பிளசண்டா வந்து ஆக்ட் ஆஸ் எண்டோக்ரைன் கிளாண்ட். என்னென்ன செக்ரேட் பண்ணுது, ஹியூமன் கோரியானிக் கோனடோட்ரோபின்ஸ், ஹெச்சிஜி, ஹியூமன் பிளாசென்டல் லாக்டோஜன், ஹெச்பிஎல், ஈஸ்ட்ரோஜன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரோன், ரிலாக்சின், இந்த ஹார்மோன்ஸும் வந்து எது செக்ரேட் பண்ணுது, பிளசண்டா செக்ரேட் பண்ணுது. இதையும் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. which one of the following hormone is not secreted by placenta? அதே போல ரிலாக்சின் பிளசண்டாவும் செக்ரேட் பண்ணுது. டியூரிங் டெலிவரி, அட் த டைம் ஆஃப் டெலிவரி வந்து ஓவரியும் செக்ரேட் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் டு கான்ட்ராக்ட் ஓவரி. சரிங்களா, கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. தென் இந்த கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பிரெக்னன்சி பீரியட்ல பாத்தீங்கன்னா வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன், கார்டிசோல், ப்ரோலாக்டின், தைராக்சின், இந்த எல்லா ஹார்மோனுமே வந்து என்ன கண்டிஷன்ல இருக்கு பாருங்க, இன்க்ரீஸ் இன் த மேட்டர்னல் பிளட். மதரோட பிளட்ல இன்க்ரீஸ்டு கண்டிஷன்ல இருக்கும். They support the fetal growth, metabolic changes in the mother and maintain pregnancy. So இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ஃபீட்டஸ் டெவலப் ஆகிறதுக்கு, நார்மலா டெவலப் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹியூமன் பிரெக்னன்சி பீரியட் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கெஸ்டேஷன் பீரியட் அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஸோ நார்மலா ஹியூமன் பிரெக்னன்சி பீரியட் எவ்வளவு சொல்றாங்க, 9 months. அதே வந்து ஃபார் கேட் 2 months, டாக்ஸ் 2 months, எலிஃபென்ட்ஸுக்கு வந்து 21 months. இதுவும் கொஞ்சம் கிளியரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கெஸ்டேஷன் பீரியட் வந்து எல்லா அனிமல்ஸ்க்குமே வந்து ஒரே டைம் டியூரேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது எம்பிரியோல அப்படின்றத வந்து இங்க கொடுத்துருக்காங்க. டியூரிங் பிரெக்னன்சி பீரியட், இந்த பிரெக்னன்சி பீரியட் வந்து எவ்வளவு சொல்றாங்க, 9 months அப்படின்னு ஜஸ்ட் நவ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஹியூமன் பீயிங்ல. சரி, ஓகே. இந்த பிரெக்னன்சி பீரியட்ல ஆஃப்டர் 1 month ஃபர்ஸ்ட் என்ன ஆர்கன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்க, ஹார்ட் இஸ் ஃபார்ம்டு. கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் 1 monthோட எண்ட்ல வந்து என்ன ஃபார்ம் ஆகுது, ஆஃப்டர் 1 month ஹார்ட் ஃபார்ம் ஆகுது. தென் எண்ட் ஆஃப் செகண்ட் மந்த்ல limbs and digits are developed. டிஜிட்ஸ்னா நம்மளுக்கு தெரியும், ஓகே, limbs and digits, அதனுடைய the fingers அந்த digits வந்து ஃபார்ம் ஆகுது. அதே போல end of 12 weeks, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரெக்னன்சி பீரியடை வந்து 3 ட்ரைமஸ்டரா வந்து கிளாசிஃபை பண்ணாங்க. டோட்டலி there are 3 trimesters, 3 months, 3 months வந்து ஒரு ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 monthsோட எண்ட்ல வந்து மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும். லிம்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா ஆர்கன்ஸ், இது எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கும். அதே போல டியூரிங் 5th month இந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து மதர் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ஃபீட்டஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் ஹேர் ஆன் த ஹெட் வந்து டேக்கன் பிளேஸ் டியூரிங் 5th month. ஓகே, த எண்ட் ஆஃப் 24 weeks, 24 weeksனாக்க வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர். இந்த 6 months செகண்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்சப்போ பாடி ஃபுல்லா வந்து ஹேர்ஸ் கவர் ஆயிருக்கும், ஃபைன் ஹேர்ஸ், ஹைலைட்ஸ் செப்பரேட் ஆயிருக்கும் அண்ட் ஹை லேஷஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். தென் எண்ட் ஆஃப் 9 monthsல ரெடி ஃபார் டெலிவரி. இப்போ டெலிவரிக்கு முன்னாடி வந்து சைல்டு வந்து பாருங்க, ஹெட் வந்து அது வரைக்கும் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் இருக்கும், இது டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு வந்து டேர்ன் ஆகும். ஒன்ஸ் இந்த ஃபீட்டஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனுக்கு டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராசஸ், Parturition and lactation. What is parturition பாருங்க,
Parturition like a labor. Mother will get labor pain. And process of giving birth to young one is called as parturition அப்படின்னு சொல்றாங்க. Okay. So in the fetus வந்து okay, towards downward direction turn ஆச்சுனாவே வந்து mother will get ஒரு மேபி வந்து ஒரு 3 to 4 days maximum ஒரு 1 week குள்ள வந்து mother will get labor pain. So this process induced by neuroendocrine mechanism, some signal from fetus and placenta induce mild uterine contraction, then fetal ejection reflex அப்படின்னு சொல்றாங்க. Uterus contract ஆகும்போது what is the name of the hormone which is released? Oxytocin. From maternal pituitary இருந்து oxytocin ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஆக்சிடாசின் தான் வந்து இந்த சைல்டு யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் பண்ணி சைல்டை வந்து எக்ஸ்பெல் பண்ணும். Oxytocin causes stronger uterine muscle contraction, which in turn stimulate further secretions of oxytocin. This process is called as continued leading to expulsion of the baby out of the uterus through birth canal. So due to the secretion of oxytocin hormone on uterus வந்து கான்ட்ராக்ட் ஆகும். யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகும்போது ஃபீட்டஸ் வந்து வெளியே எஜெக்ட் ஆகும். இஸ் கால்ட் அஸ் சைல்ட் பர்த் அப்படின்னு சொல்றோம். த்ரூ பர்த் கெனால் வந்து சைல்டு வந்து வெளியே வரும். ஆஃப்டர் பார்ட்ரிஷன் சரி இப்போ சைல்டு வந்து ஃபீட்டஸ் வெளியே வந்தாச்சு. தென் அம்பிளிக்கல் கார்டு வந்து கட் ஆஃப் பண்ணணும். And placenta and the remnants of umbilical cord, everything was expelled from the maternal body. After parturition, mother body la the placenta, the umbilical cord idella vandu veliye varum. Okay, so it is called as after birth அப்படினு சொல்றாங்க. So இது எல்லாமே diagrammatic representation form ல கொடுத்திருக்கு. கொஞ்சம் நீங்க clear understand பண்ணிக்கலாம். Next பாருங்க. Next process என்ன? Lactation. The first milk, this mammary gland produce milk towards the end of pregnancy by the process is called as lactation. The first milk என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு பாருங்க, yellow கலர்ல இருக்கும். The yellowish milk produced during the initial few days of lactation called as colostrum. The line is important. It contains several antibodies essential to develop resistance for the newborn babies. So இந்த மில்க்ல வந்து antibodies இருக்கு. So அதனால வந்து இந்த சைல்டுக்கு தேவையான யங் ஒன்னுக்கு தேவையான ஹியூமினிட்டியை வந்து இந்த மில்க் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க சில क्वेश्चंस கொடுத்திருக்காங்க பாருங்க. பிளசண்டா, வாட் இஸ் அபௌட் பிளசண்டா? physical connection between mother and fetus கொடுத்திருக்காங்க. physiological connection between mother and fetus கொடுத்திருக்காங்க. act as endocrine gland கொடுத்திருக்காங்க. the eliminate nitrogenous waste of fetus கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே கரெக்ட் தான் about placenta. நெக்ஸ்ட் பாருங்க, heart of the fetus formed pregnancy டைம்ல வந்து first 1 month after 1 week கொடுத்திருக்காங்க. இது தப்பு. after 1 month of pregnancy வந்து first வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா heart தான் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, the process of giving birth to young one is known as, இது just now we have discussed. என்னன்னு பார்த்தா நம்ம Parturition. The name the hormone that causes stronger uterine muscle contraction during labor. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆக்சிடாசின். ஆக்சிடாசின் எங்க இருந்து இது செக்ரீட் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் ஃபீட்டல் பெட்யூட்ரியா இல்ல ஃப்ரம் மேட்டர்னல் பெட்யூட்ரியா? ஃப்ரம் மேட்டர்னல், மதரோட பெட்யூட்ரியில இருந்து தான் செக்ரீட் ஆகுது. பாருங்க, yellowish milk, the yellow color milk produced during the initial few days of lactation. Yellow color milk என்னன்னு பார்த்தா just now we have discussed. Try to remember. colostrum, இது கிடையாது. this first one colostrum. lactogen கிடையாது, prolactin கிடையாது. Okay. So thank you very much for listening our videos. Those watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. All the best.